தருவது இறைவார்த்தை, வாழ்வு தருவது இறைவார்த்தை. உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மனம் குளிர்ந்து வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு அண்மையில் இருக்கிறது. திரு அவை இந்த ஞாயிறு புனித யோசேப்புக்கு ஆண்டவர் வழங்கிய மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை நமக்கு நற்செய்தியாக தந்து சிந்திக்க அழைக்கின்றது. விண்ணாளும் கடவுள் மனிதராய் வந்தார், உருவமில்லாதவர் அருவமானவர் உருவமாய் வந்தார். அவர் ஒரு ஏழையாய், ஒரு குழந்தையாய், மனிதராய் நம்மிடையே வந்தார். இந்த மாபெரும் நிகழ்வுக்கு பலர் காரணமாய் இருந்தார்கள், பலர் ஒத்துழைத்தார்கள். மிகவும் குறிப்பாக மரியாளுடைய அர்ப்பணம், மரியாளோடு இணைந்து அவருடைய கணவர் யோசேப்பினுடைய அர்ப்பணம் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தெளிவு, ஆண்டவருக்கு அவர் பணிந்த அந்த அன்பு நமக்கு நற்செய்தியாக தரப்படுகிறது. யோசேப்பினுடைய வாழ்விலிருந்து நல்ல படிப்பினைகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள முன் வருவோம். இந்த 4வது வாரம் வரும்பொழுது எப்படி 2வது வாரம் எப்பொழுதும் இந்த 3 சுழற்சியிலுமே திருமுழுக்கு யோவானை மையப்படுத்தியதாக இருக்குமோ அதுபோல இந்த 4வது வாரம் எப்பொழுதும் அன்னை மரியாளை மையப்படுத்தியதாக 3 சுழற்சியிலுமே இருக்கும். அன்னை மரியாளோடு தொடர்புடைய நிகழ்வு, அதுவும் இயேசுடைய பிறப்போடு ஒட்டிய நிகழ்வாக அது இருக்கும். அப்போ இயேசுவின் பிறப்போடு மிக மிக நெருக்கமாக தொடர்புடையவர் அன்னை மரியாள் தான். அவரை பெற்றெடுக்கப் போகிறார். எனவே அன்னை மரியாளுடைய உணர்வுகள், அன்னை மரியாளோடு தொடர்புடைய நிகழ்வுகள், இது எல்லாமே இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையின் செய்தியாக நமக்கு இருப்பது மிக பொருத்தமாக பார்க்கின்றோம். திரு அவை கொடுக்கின்ற திருவருகை காலத்திற்கு தயாரிப்பிற்கான வாசகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரகசியத்தை உடைப்பதை போல. ஏன்னா சென்ற வாரத்தில் வந்துட்டு நாம் பார்த்தோம், அந்த நற்செய்தி வாசகத்தில் நீர்தான் வரப்போகிறவன் நீர்தாமோ அல்லது வேறு ஒரு எதிர்பார்க்க வேண்டுமோ என்பதை ஒட்டிய நிகழ்வுகளை நாம் படித்தோம், எப்படிப்பட்ட மெசியா என்பதை பற்றி. மத்தேயு நற்செய்தியினுடைய சிறப்பு என்னவென்றால், இயேசு தாவீதின் குலத்தில் பிறந்தவர் என்பதை ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக அந்த யோசேப்பு இந்த பிறப்பு நிகழ்ச்சியாகட்டும் அல்லது அதற்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிறப்பு அட்டவணையாகட்டும், அந்த பிறப்பு அட்டவணையிலும் கூட இன்னாருக்கு இன்னார் பிறந்தார், இன்னாருக்கு இன்னார் பிறந்தார் என்று வரும். ஆனால் 16ஆம் வசனத்தில் மட்டும்தான் யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு என்பதை முத்தாய்ப்பாக வைத்திருப்பார். ஆக தாவீதின் மரபில் தோன்றியவர், அப்படிப்பட்டவருடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம். இந்த கிறிஸ்து பிறப்புக்கு கடவுள் நம்மளைய தேடி வருகிறார். ஆனா இங்க நாம் அவரை தேடுவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுறோம். ஆனா கடவுள் என்ன செய்யறார் பாருங்க, நம்ம தேடி வந்து தானாக பிறக்கல, மனிதர்களை பயன்படுத்துகிறார். அப்ப இந்த வாரம் புனித யோசேப்பை வச்சு நம்ம சிந்திக்க போறப்ப ஒவ்வொரு மனிதனுமே இப்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு ஒரு வழி விடுவதாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பு இன்றும் தேவை, இன்றும் நடக்கிறது. அந்த இயேசு கடவுள் இன்று எப்படி பிறப்பார்? நம் வழியாகத்தான் பிறப்பார், நம் செயல்கள் வழியாகத்தான், நம்மளைய பயன்படுத்தி தான். அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா யோசேப்பினுடைய வாழ்க்கை நம்மளைய சிந்திக்க அழைப்பு விடுகிறது. யோசேப்புக்கும் அவருடைய தாய் மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது என்று இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. மத்தேயுடைய பதிவுப்படி இந்த மன ஒப்பந்தம், ஆங்கிலத்தில் பெட்ரோத்தல் என்று சொல்லுகிறோமே, அதை எபிரேய மொழியிலே கிடுஷின் என்று சொல்வார்கள். அந்த கிடுஷின் வார்த்தை என்றாலே ஒதுக்கி வைத்தல், இவருக்கு இவர் என்று ஏறக்குறைய நியமித்தல், மாற்ற முடியாத அளவுக்கு நியமித்தல். இவர் சொல்லுகிறார்கள், மிஷ்னா என்ற பிற்கால யூத நூலில் சொல்லுவார்கள், இப்படிப்பட்டவர்கள் பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது திருமணத்துக்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விட மோசமாக கருதப்படும். மன ஒப்பந்த காலத்தில் திருமணம் ஆகுவதற்கு ஏறக்குறைய ஓராண்டு காலம் ஆகும். அந்த நேரத்தில்
ஏதாவது தப்பு தவறு நடந்துட்டா அதை மிக மிக தீவிரமாக எடுத்துக்குவாங்க, சீரியஸாக எடுத்துக்குவாங்க, தண்டனையும் மிக பெரிதாக இருக்கும் என்று இந்த மிஷ்னா நூலிலும் சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுடைய பிறப்போடு இந்த நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது மரியா, யோசேப்பு இவர்களிடையே ஏற்படுகின்ற சலனங்கள், சஞ்சலங்கள், மன நெருடல்கள் இது எல்லாமே இயேசுடைய பிறப்பை ஒட்டியவை என்பதை நாம் இங்கே உணர்கின்றோம். யோசேப்பு பேசியதாக ஒரு வசனம் கூட புதிய ஏற்பாட்டில் இடம்பெறவில்லை. வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணியினுடைய கதாநாயகன் நம்முடைய வளன், நம்முடைய யோசேப்பு தான். ஆக அவரை பற்றி பெருங்காப்பியமே தமிழ் மொழியில் இருக்கிறது. நற்செய்தி நூல்களும் அவருடைய சிறந்த பண்புகளை நமக்கு எடுத்துச் சொல்லித் தருகிறது. குறிப்பாக இங்கே யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று அவருடைய பண்பை படம் பிடித்து காண்பிக்கிறது. புனித யோசேப்பு ஆண்டுல திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையான ஒரு மடலை கொடுத்தார், பாத்ரிஸ் கோர்வே வித் த ஃபாதர்ஸ் ஹார்ட். அதுல பல்வேறு வகையான யோசேப்பினுடைய குணாநலன்களை சொல்லியிருப்பார். அவர் அதிகம் பேசாதவர் தான், ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். அந்த நேர்மையாளர் என்பதனுடைய அர்த்தம் ஆண்டவரின் வழி நடப்பவர், கடவுளுக்கு ஏற்புடையவர். அந்த வார்த்தையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருமண நிலைகள் 2 நிலைகள் நடக்கும். ஒன்று திருமண ஒப்பந்தம், சட்டங்கள் சாட்சிகள் முன்பாக முறையாக திருமண ஒப்பந்தம் செய்திருப்பார். ஆனா அந்த திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட பெண் அவர்கள் பெற்றோருடன் தான் இருப்பார். ஆனா இருந்தாலும் எந்த ஒரு தவறான செயல்களுக்கும் ஈடுபடக்கூடாது, அதான் சட்டம். அதன் பிறகு திருமணம் நடக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் தவறுதல் நடந்தால் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் என்று இணை சட்டம் 22ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிக்கும். அந்த சமயத்தில் தான் இவருக்கு தெரிகிறது மரியா கருவுற்றிருப்பதாக. அந்த நேரத்தில் அவர் யாருக்கிட்டையும் போய் வெளியே சொல்லல. ஏன்னா அதிகமா பேசாதவர்கள் சில நேரம் அமைதியாக இருப்பவர்கள் செயலில் காட்டுவார்கள். அவர் அமைதியாக யாருனும் போய் குறை சொல்லவில்லை. இப்படிப்பட்ட சூழல் வந்துவிட்டது என்றால் பொதுவாக என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் சம முன்னாடி கூட்டி, பாத்தியாப்பா இப்படி நடந்துருச்சு, நீ ஒரு தீர்ப்பு சொல்லுப்பா என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு வருகின்ற ஏற்படுகின்ற அவமானங்கள், கல்லால் இருந்து கொள்ளுதல், அந்த குடும்பத்தாருக்கு, அந்த தலைமுறைக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள், இதையெல்லாம் சிந்தித்த யோசேப்பு அந்த பழியை சொல்லவில்லை. அப்ப பழியை சொன்னா யார் மேல பழிவிடும்? அவர் மேலதான் பழிவிடும். ஒருவேளை அந்த பழியை கூட தன் பக்கம் எடுத்துக்கொள்ள நினைத்தவர் அந்த அளவுக்கு நேர்மையாளராக இருக்கு. ஆக அந்த ஒரு வார்த்தை போதும், நேர்மையாளர் என்ற ஒரு வார்த்தை போதும், அவரை பற்றிய பல பண்பு நலன்களை அதிலிருந்து நாம் கட்டமைப்பதற்கு உதவியாக இருக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் அதை தான் செய்தார். இன்னொன்று, மனித தன்மையில உண்மையாலுமே யாருக்குமே திடீர்னு இப்படி ஒரு செய்தி கிடைக்கிறப்ப ஒரு கலக்கம், ஒரு தயக்கம், ஒரு குழப்பம். அப்படிப்பட்ட நேரத்துல அவர் உறங்க சென்று இருக்கிறார். அவருக்கு தூக்கம் வந்திருக்குமாங்கிறதே டவுட்டு. ஆனாலுமே ஏதோ ஒரு மனதில் ஒரு முடிவு எடுத்துட்டு அங்க கூட ஒரு தியாகம் போல அந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு தூங்க போறாரு. இங்க கடவுள் கனவில் பேசுகிறார். இதுல என்ன பார்க்குறோன்னா, கனவுல பேசுறத கடவுள் தான் சொன்னாருன்னு இவர் ஏற்றுக்கொள்வதே, இவர் நேர்மையாளர் மட்டுமல்ல, இவரும் ஒரு இறைவாக்கினராக இருந்திருக்கிறார். எப்படி? இறைவாக்குகளை ஏற்கனவே அறிந்தவராக இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம உணர முடியுது. நம்ம முதல் வாசகத்துல படிக்கிறோம், எசாயா 7:14, கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். நிச்சயமா ஒரு யூத குலத்துல பிறந்த புனித யோசேப்பு நிச்சயமா இது மாதிரியான வார்த்தைகளை, மெசியா வருவார் என்று இருந்த காலம் என்பதனால் இதெல்லாம் ஒருவேளை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தும் அப்படியாக இருந்ததுனால ஒரு கனவுல கடவுள் ஒரு சம்மனஸ் வழியா சொல்றத புரிந்து கொள்ளுகிற தன்மை. அப்ப கடவுளோடு பயணம் செய்யும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை புரிந்து அறிந்து வாழும் பொழுது, நம்ம வாழ்க்கையில ஒரு குழப்பம் வந்தாலும் டக்குன்னு ஆமாமா இது கடவுள் சொல்றாரு அப்படின்னு நம்ம திட்டத்தை மாத்தி கடவுள் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம். ஏன்னா காலையில் ஏஞ்ச உடனே டக்குன்னு மரியாவை ஏற்றுக்கொண்டார். ஒரு கனவுல வந்ததை வச்சு ஏற்றுக்கொள்கிறார்னா அவருடைய லைஃப் டெசிஷனே மாத்துறாரு. பல நேரத்துல நம்ம பல முடிவு எடுப்போம் நமக்கு ஏத்த மாதிரி. ஆனா சில நேரத்துல கடவுள் சொல்றத உணர்ந்துட்டோம்னா அவருக்காக திட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக யோசேப்பு இருக்கிறார். இந்த செய்திகள்ல பாக்குறப்ப 3 அருமையான முத்தான கருத்துக்கள் நமக்கு தெளிப்படும். ஒண்ணு இது கடவுளுடைய திட்டம். தந்தை சொன்னது போல தூய ஆவியின் வல்லமையால் இயேசு உருவாகி இருக்கிறார். படைப்பின் துவக்கத்தில் இருந்த அதே ஒன்று இன்று மீண்டும் ஒரு புது படைப்பு கொண்டு வருகிறது. அது தூய ஆவியின் செயல். 2வது, பிறக்கும் குழந்தைக்கு இயேசு இம்மானுவேல் என்று பெயர் என்றும் உரிமையை யோசேப்பு பெறுகிறார்.
அதனால சட்டப்படி இனி இயேசு யோசேப்பின் மகன். இது இரண்டாவது. மூன்றாவது, யோசேப்பு தாவீதின் குலத்தில் தோன்றியவர் என்பதால் இயேசு தாவீதின் மகனாகும் உரிமையை பெறுகிறார். ஆக இந்த மூன்றுமே மத்திய நற்செய்தியாளர் அருமையாக கட்டமைத்திருப்பார். பழைய ஏற்பாடு எப்படி இயேசு மெஸ்ஸியா என்பதற்கு இந்த அருமையான பிறப்பு நிகழ்ச்சிகளே முன் உதாரணமாக இன்றைய வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக இவர்தான் தாவீதின் மகன் இயேசு என்பதை பற்றி தெள்ள தெளிவாக இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. மரியாளுக்கு கொடுத்த மங்களவார்த்தை நிகழ்ச்சியோடு யோசேப்புக்கு வழங்கப்பட்ட மங்களவார்த்தை நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்ப்பதும் நல்ல படிப்பினையாய் அமையும். மரியாளுக்கு கொடுத்த மங்களவார்த்தை நிகழ்ச்சியில கடவுள் தம் தூதரை, தமக்கு முன்னால் பணிபுரிகிற தூதரை நேரடியாக அனுப்பி உரையாடல் நிகழ்த்தி மரியாளை ஏற்றுக்கொள்ளச் செய்கிறார். மரியாள் ஐயப்பாட்டுக்கெல்லாம் கேள்வி கேட்கிறார். அங்கு பதில் கிடைக்கிறது. இறைவனால் எல்லாம் ஆகும் என்று வானதுதர் உறுதிபடச் சொல்லுகிறார். அதன் பிறகு மரியா ஏதோ மது அடிமை சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று மரியா பணிகிறார். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி யோசேப்புக்கு கடவுள் வானதூதரை அனுப்பவில்லை. கடவுள் கொடுத்தது உறக்கத்தில் ஒரு கனவு. விழித்தால் இந்த கனவு உண்மையா பொய்யா, இந்த கனவில் வந்த செய்தி கடவுளுடைய செய்தியா இல்லை நமக்கு சும்மா வந்துட்டு போன ஒரு செய்தியா, இது பிரம்மையா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு ஒரு 1000 கேள்விகள் அங்கே எழும்புகின்றன. யோசேப்பு எந்த அளவிற்கு கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கிறவராக கீழ்ப்படுகிறவராக இருந்திருப்பாரே என்றால் அவர் இங்கே தெளிவான முடிவு எடுக்கிறார். இது கடவுளுடன் வந்த செய்தி, நான் கீழ்ப்படுகிறேன். அவர் அனிச்சையாகவே, அதாவது இயல்பாகவே தன்னுடைய அப்படி பழகிட்டார். இது கடவுளுடைய செய்திதான் என்று பணிகிற அவருடைய பணிவு மங்களவார்த்தை நிகழ்ச்சியில் மரியாளுடைய அந்த அர்ப்பணத்தை விட ஒருபடி மேலானது என்று விளக்குகிற அறிஞர்களும் நற்செய்தியாளர்களும் இருக்கிறார்கள். யோசேப்பை அழைக்கும் பொழுதே ஆண்டவரின் தூதர் அங்க பேசுறாரு. யோசேப்பே தாவீதின் மகனே என்று அழைக்கின்றார். அழைக்கும் போதே இந்த யோசேப் என்ன சொல்றாரு, இப்போ நடக்கிறது இந்த தாவீதின் வம்சத்தில் நடக்க வேண்டிய ஒரு செயல். இதை தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மெஸ்ஸியா வாக்கு தத்தங்கள் முதலே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய சொல்லும் பொழுது உம்முடைய மனைவி கருவுற்றிருப்பது, தூய ஆவியினால் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லும் பொழுதே மரியாளுக்கு கிடைத்த அத்தனை விவரங்களும் தெளிவுகளும் இவருக்கு கிடைத்து விடுகின்றன. ஒன்று, அவருடைய நீ சொன்ன மாதிரி திறந்த மனநிலை, இறைவனுடைய திருவுளத்திற்கு பணிந்த மனநிலை, அது ஒரு புறம். இன்னொரு புறம், அந்த தாவீதின் வம்சத்திலே இவர் இருப்பதால் இந்த வாக்கு தத்துவம் தன்னுடைய வம்சத்திலே நிறைவேறுவதை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழமைவும் அவருக்கு சாதகமாக இருப்பதை நம்ம மரபணிலே இருக்குங்கிறீங்க. ஆமா, இல்ல அவர் எதிர்பார்க்கலாம், என்னுடைய மரபுல தான் இது நடக்கும், என்ன தாவீது வம்சத்துல நான் எதிர்பார்த்திருக்கிறோம், அடுத்தபடியாக பிறக்க போற குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அந்த இயேசு என்றாலே மனிதர்களை மீட்பவர் என்று சொல்லும் பொழுது புரிந்து கொண்டார் அவர். அப்போ என்னுடைய கோத்திரத்தில் தரப்பட்ட அந்த வாக்குறுதி இங்கே நிறைவேறுகிறது என்ற புரிதலும் அவருக்கு நிச்சயமாக அங்கே கிடைத்திருக்கும். இந்த யோசேப்பினுடைய இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள ஒரு அழைப்பு போல இருக்கு. யோசேப்பு மனைவி, ஆனா முழுமையாக அவர் மனைவியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, அதை ஏற்றுக்கொள்கிறார். மகன், ஆனால் தனக்கு உடல் அளவுல பிறந்த மகன் அல்ல, ஆனா ஏற்றுக்கொள்கிறார். இது கடவுள் திட்டம். அப்ப கடவுள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிளான், அதை புரிஞ்சுக்கிறதும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு அழைப்பு போல தெரியுது. ஸோ வாழ்க்கையில பார்த்தோம்னா யோசேப்பு நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட். எனக்குன்னு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, நான் அடுத்தவனை கம்பேர் பண்ணவே தேவையில்லை, இவர் மாதிரியே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு கம்பேர் பண்ணாம அவரவர்களுக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ இந்த கிறிஸ்துமஸ் விழா யோசேப்பு வழியாக நமக்கு ஒரு அழைப்பு. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தத்தையும் இங்கே சேர்த்து பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலும் கடவுள் மீட்பராக இருந்தார். அங்கு அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டார், நீரிலிருந்து தண்ணீருடைய மூழ்கி போகாமல் அவர்களை மீட்டார். எல்லாம் மீட்பு செயல்கள் நடந்திருக்கு. ஆனால் இயேசுடைய அந்த மீட்பு செயல் நம்மோடு இருந்து, நம்மில் ஒருவராக இருந்து, நம்மை போல ஒருவராகவும் இருந்து நம்மை மீட்பது. அது அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பல்வேறு மீட்பு செயல்களுக்கும் இந்த ஒப்பற்ற இயேசுடைய மீட்பு செயலுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே இயேசுடைய பிறப்பு கடவுள் நம்மோடு இருந்து நம்மை மீட்பதற்காக, நம்மில் ஒருவராக இருந்து நம்மை மீட்பதற்காக செய்த ஒரு திட்டம் என்ற அந்த
என்ன சொல்றது, அந்த கிட்ட கிட்ட அப்படி நெருக்கி நம்ம கிட்ட கிறிஸ்மஸையும் கடவுளையும் கொண்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. God doesn't need us, but he wants us அப்படிம்பாங்க. அதாவது கடவுளுக்கு நம்ம கட்டாய தேவைலாம் இல்லை. ஏன் மாதாவுக்கு கணவன் துணை இல்லாமையே குழந்தை கொடுத்த கடவுளால மாதாவும் குழந்தையும் வச்சு வளர்க்க முடியாதா? சூசை இல்லாம முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் விரும்புகிறார். he wants us. ஒவ்வொரு மனிதனையும் விரும்புகிறார். தன்னுடைய இறை மகனை இந்த உலகத்துல வாழ வைக்க நம்ம ஒவ்வொருவரையும் இப்படியாக விரும்பி பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது, நம்ம எப்படி யோசேப்பை போல பதில் சொல்றோமோ அதை பொறுத்து நம்மையும் பயன்படுத்துகிறார். யோசேப்புக்கு வானதூதர் சொன்ன பதில்ல ஒரு இறைவாக்கை மேற்கோள் காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கின ஒருவர், இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்த இறைவாக்கு இடம்பெற்றிருப்பதுதான் இன்றைய முதல் வாசகம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு முதல் வாசகமாக தரப்படுகிறது. வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் ஒரு சின்ன ஒரு வரலாற்று பின்னணி மட்டும்தான். ஏன்னா இப்ப யூதா, இஸ்ராயேல், சிரியா இந்த 3 நாடுகள், அதற்கு அடுத்தபடியாக வலிமை வாய்ந்த ஒன்று அசிரியா. இந்த சிரியாவும் இஸ்ராயேலும் அசிரியை எதிர்த்து போராட நினைத்தார்கள். அந்த நேரத்துல இப்ப யூதாவுக்கு ஆகாஸ் அரசன் இருக்கிறான். அவனுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, வலிமை வாய்ந்த அசிரியரோடு சேர்ந்து இந்த இஸ்ராயேலையும் சிரியாவையும் அழித்தொழிக்கலாம். இரண்டாவது, சிரியா இஸ்ராயலோடு சேர்ந்து அசிரியாவை அழித்தொழிக்கலாம். மூன்றாவது, யார் கூடயும் சேராத, யார் கூடயும் கூட்டு வச்சுக்காத, யாவை இறைவனோடு மட்டும் கூட்டு வச்சுக்கோ, அவர் உனக்காக இருப்பார். இதைத்தான் எசேயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். இந்த பின்னமைவில் எழுதப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா முதல்ல நேரடியா பார்க்கும் பொழுது அது இம்மானுவேல் என்பது ஆகாசு வழி வருகின்ற ஒரு குழந்தையை குறிப்பதாக இருக்கு. ஆனால் வரலாற்றின் நம்மைவிலே நம்மளே பார்க்கும் பொழுது அது மெசியா இயேசுவில் அது நிறைவடைவதை காண்பதாக இருக்கும். அதனால்தான் மத்திய நற்செய்தியாளர் இதை தெள்ள தெளிவாக தன்னுடைய மத்திய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். நீங்க சொன்ன அந்த சூழலில், அந்த போர் மேகம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆகாஸ் ஏன் இந்த வாக்குறுதியை பெறுகிறார்? இம்மானுவேல் அடையாளம் 7ஆவது அதிகாரம் துவக்கத்துல இந்த கூட்டணி அமைச்சிட்டாங்க, சிரியாவும் எப்ராயிமும் யூதாவுக்கு எதிராக வரப்போறாங்கன்னு என்று குடும்பத்தாருக்கு, யூதா குடும்பத்தாருக்கு, தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்படுது. தாவீதின் குடும்பம் ஏன்னா யாரு? இந்த வாக்குறுதியை பெற்றிருக்கிற ஆகாசு, அவருடைய வம்சத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப சொல்லப்படும், உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளம் மற்றும் அந்த நாட்டு மக்களின் உள்ளங்கள் அலைகழிக்கப்பட்டன. இந்த சூழல தான் ஆகாசுக்கு ஏண்டா இப்படி இரு தலை கொள்ளி எறும்பு போல, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று மிரட்டுறாங்க, இது வெறும் புகை தான், நெருப்பெல்லாம் கிடையாது, ஒன்றும் பயப்படாத, ஏன்னா கடவுள் உன்னோடு இருக்க போறார். அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகாஸ் இன்னும் அந்த திறந்த நிலைக்கு வரல. அப்பதான் அவரால் கேட்கிறார், நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேளு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கடவுள் அடையாளங்களை கொடுக்கின்ற கடவுள், ஏன்னா உறுதிப்படுத்துவதற்காக. நான் புதிய ஏற்பாட்டில் நான் தான் எனக்கு ஒரு அரும் செயல், ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு சொன்ன அப்போ இயேசுவே சொல்வாரு, முட்டாள இதுக்கு மேல அடையாளமே கிடையாதுடா, நான் தானே அடையாளம். கடவுள் உன்னோடு இருப்பதற்கும் கடவுள் உன்னில செயல்படுவதற்கும் நான் தான், என்னை விட வேற அடையாளமே இருக்க முடியாது என்று இயேசு தெளிவா சொல்லுவார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இன்னும் அந்த நிலைக்கு வரல. அப்போ அடையாளங்கள், அதனால்தான் மரியாவுக்கு கூட அடையாளம் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய உறவினரான எலிசபெத்து தன்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலும் அவள் இப்பொழுது கருவுற்றிருக்கிற 6வது மாதம். கிதியோனுக்கு நீதி தலைவர்கள் அதிலே நாம் படிக்கின்றோம், அங்கே அவருக்கு ஒரு அடையாளம். இவ்வாறு பல அடையாளங்கள் வழியாக பேசுகின்ற கடவுள் ஒன்று அடையாளம் கேளு என்று கேட்கிறார். அவர் ரொம்ப விசுவாசி மாதிரி, நம்பிக்கையாளர் மாதிரி, எனக்கு கடவுளை சோதிக்க மாட்டேன், எனக்கு எந்த அடையாளமும் வேண்டாம் அப்படின்றார். உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ பேதலிச்சு போயிருக்கிற, நீ இந்த மாதிரி பயந்து போயிருக்கிற, இதோ நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக உனக்கு அவருக்கு கேட்காம கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம், இதான் அடையாளம். ஒரு கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று அந்த வாக்குறுதியை கொடுக்கிறது. அப்போ இன்றைய உலகத்திற்கு நம்முடைய பேதலித்து போயிருக்கிற நம்முடைய சூழலில் எல்லாம் கைவிட்டு போன நிலையிலும் கண்கலங்கி போன நிலையிலும் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய பிறப்பு, கடவுளுடைய உடன் இருப்பை உறுதி செய்கின்ற ஆறுதலின் செய்தியாக இந்த பகுதி அமைவதை பார்க்கின்றோம். ஆகாஸ் அடிப்படையில் ஒரு இளைஞன். அவர் அந்த டைம்ல ஒரு இளமையில இருக்கிறாப்புல, கடவுளுடைய அனுபவத்தில் சற்று அப்படியே வளர்ற நிலையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் குழப்பத்தில் இருக்கிறாப்புல.
அரசன். ஆனா பொறுப்பு பெருசு, ஆனா வயதும் அனுபவமும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா கடவுள் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இளைஞனுக்கு அவரே கை தூக்கி விட விரும்புறார். சூழ்நிலை டிஃபரெண்டா இருக்கு, எதிரிகள் அதிகமா இருக்கு, எல்லாம் சேர்றாங்க. ஆனா நான் உன் பக்கம் இருக்கேன் பாங்கிறாரு. ஆனா இவரால அதை புரிஞ்சுக்க முடியல. ஒரு பதிலே பாருங்க, ஐயோ நான் கடவுளை சோதிக்க மாட்டேன், கொஞ்சம் வாசிச்சு பாக்குறப்ப பரவாயில்லையேங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பயஸ் ஆன்சர் மாதிரி, ஒரு பக்த நிலையில இருந்து சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா அடிப்படையில் அது பார்த்தாங்கன்னா ஈகோயிஸ்டிக்கா சொல்றாங்க. எப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு கடவுளுங்கிறது இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், அவர்கிட்ட போய் கேட்கறது இல்ல, நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயம் கலந்த ஒரு பதிலாக இருக்கு. கடவுளை முழுமையாக சார்ந்து வாழ மனம் வரல. அதனாலதான் அவரு கேட்க தயங்குகிறார். அதுக்கு பின்னாடி பதில் சொல்லப்படுது. இதுல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை இந்த திருவரை காலத்துல கடவுள் மிகப்பெரியவர், he wants to give big. அதாவது கடவுள் பல பெரிய காரியங்களை செய்ய நம்மளையே அழைக்கிறார். உண்மையாலுமே கடவுள் நம்மளை அப்படித்தான் அழைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பெரியவற்றை கேளுப்பா, நீ என்னை நம்பி நீ எதை வேணா கேளுப்பா அப்படின்னு. ஆனா நம்ம என்னமோ நமக்கு ஏத்த மாதிரியே குண்டு சட்டி குதிரையில ஓட்டுற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த, பெட்டி திங்ஸை வந்து பெருசா வச்சுக்கிட்டு கடவுளை விட்டுட்டு சின்ன விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுளை சார்ந்தால் எவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்கும்னா, ஏதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அப்ப ஒரு கன்னியே கருவுருவார், ஒரு மகனையும் தர முடியும். அப்ப கடவுளை சார்ந்தால் அதிசயம் நடக்கும், எப்பேற்பட்ட அதிசயம் நடக்குங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கு. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எசேயாவை அனுப்புறாரு, ஆகாஷ்ட அனுப்புறாரு, நீ போய் சொல்லிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்ற? அப்பொழுது ஆண்டவர் எசேயாவை நோக்கி, உன் மகன் செயார்யாசிப்பை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாஷை சந்திப்பாயாக. நீ போகும்போது கையில ஒரு குழந்தையை கூட்டு போவோம், பையனை பிடிச்சுன்னு போ கையில. ஏன்னாக்கா அவனுக்கு கொடுக்க போகிற வாக்கு தத்துவம் என்னுடைய மகனை பற்றியது. நான் ஒரு மகனை இந்த உலகத்திற்கு கைப்பிடிச்சிட்டுன்னு வர போறேன், அதான் இம்மானுவேல் மகனாக. அது ஒரு அருமையான ஒரு அடையாளமாக, இல்லைன்னா சும்மா போக சொல்லியிருக்கலாம், ஏன்னா இது என்னுடைய மகனை பற்றியது என்று அருமையான ஒரு வாக்குத்தத்தமாகவும் இதை இறைவாக்குகளை பற்றி விளக்கம் கொடுக்கிற பொழுது இப்படி சொல்வார்கள், கடவுள் ஒரு பெரிய செய்தியை கொடுப்பார், அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த செய்தி நம்ப முடியாத, கனவில் கூட கற்பனை பண்ண முடியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் நீங்க எப்ப நம்புவீங்க? அடையாளம் சரியாக இருந்தால் அது நிச்சயம் சரியாக இருக்கும் என்று நம்புவீர்கள். இப்போ மரியாளுக்கும் அப்படித்தான், கனவில் கூட கற்பனை பண்ண முடியாத கன்னி கருத்தாங்குவாள் அப்படின்னு போய் சொல்றார். இது எங்கனம் ஆகும்? இப்படி தூரத்து உறவினருக்கு, கருவுரை இயலாதவருக்கு குழந்தை உண்டாயிருக்கு, இதான் அடையாளம். பலடிகள் பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க, ஆனாலும் எதாவது உனக்கு அடையாளம். உடனே பார்க்க போறான், அது சரின்னா கடவுளால் எல்லாம் ஆகும், இதுவும் நடக்கும். பழைய ஏற்பாட்டுல இந்த இறைவாக்குகளுக்கு எப்பொழுதுமே ஒரு தூண்டுதலாக இந்த அடையாளம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த இம்மானுவேல் என்ற வார்த்தை ஒரு அடையாளம் தான். ஒரு விவிலிய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொன்னார், இந்த இம்மானுவேல், இந்த எபிரேய வார்த்தை இம்மானு என்பது முன்னிடை சொல், ப்ரீபொசிஷன். எல் என்பது கடவுள். அந்த முன்னிடை சொல்லு தனியா தொக்கி நிற்கும், அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. அது யார் என்றால் மனிதர்கள், வித் அஸ், நம்மோடு. நம்மோடு என்ன? ஆனால் அந்த அந்த ஒரு உபயோகம் இல்லாத, தனியாக தொக்கி நிற்க முடியாத, இயலாத அந்த இம்மானு என்ற சொல் கடவுள் என்ற எல்லோடு இணையும் பொழுது முழுமை பெறுகிறது. அதே போல என்னுடைய வாழ்க்கையில நானும் தொக்கி நிற்கிறேன், கடவுள் என்னுடைய வாழ்க்கையுடைய அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான். ஆனா அந்த எல் என்ற கடவுளோடு நான் இணைகின்ற பொழுதுதான் அதுதான் இம்மானுவேல். ஆண்டோடைய வழிகள் அவை எப்பொழுதுமே வியப்புக்குரியவை. அவர் மிகவும் எளிமையான கன்னிமரியாவை பயன்படுத்தினார், யோசேப்பை பயன்படுத்தினார், எசையாவை பயன்படுத்தினார், ஆகாஷை பயன்படுத்தினார். இப்படி ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற கடவுள் நம்மையும் பயன்படுத்துகிறார், நமக்கும் அழைப்பு விடுக்கிறார் என்று சொல்லுகிறார் பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்துல. பவுலடியார் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை இவ்வளவு நம்ம பேசுறது சிந்திச்சதெல்லாம் ஒரே வார்த்தை ஆகிட்டாரு. இதான்பா நற்செய்தி, இதான்பா காஸ்பல், இதான் குட் நியூஸ். என்ன நல்ல செய்தி? இந்த கடவுள் தன்னுடைய மகனை இவ்வாறு அனுப்பியிருக்கிறார். அப்ப அந்த மகனை எப்படி அனுப்புகிறார்? மனிதராக, ஒரு மனித குழந்தையாக அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல 2 அடையாளம். ஒன்று தாவீதின் வழிமரபினர், இன்னொன்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட கடவுளின், அதனால் பிறந்த கடவுளின் மகன். அப்போ இயேசுடைய இருப்பது இந்த மனித இயல்பும் இறை இயல்பும். அவர் கடவுளுடைய மகனாக 100%, அதே நேரத்தில் முழு மனித இயல்பிலே தாவீதின் வம்சத்திலே பிறந்தவராகவும் இருக்கிறார். அது நமக்காக பிறந்திருக்கிறார். நமக்காக என்று சொல்லும் பொழுது யூதர்கள், பிற இனத்தார் எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கு, அதுதான் நற்செய்தி.
என்று அழகா இந்த விழாவுக்கு ஒரு முகவுரை எழுதுவதாக நான் பார்க்கின்றேன். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த 3-4 வசனங்கள், அது இந்த 2 வசனங்களே இன்னைக்கு நாம் படித்த நற்செய்தி வாசகம், அதன் பிறகு படித்த முதல் வாசகம் அதற்கு ஒரு முடிவுரையாக இருக்கிறது. 2 வார்த்தையில் அடக்கிட்டார். கன்னி கருவுற்று மகனை பெறுவார் அடையாளம், இதெல்லாம் பேசுனதெல்லாம் எப்படி? அவர் தாவீதின் வழிமரபினர். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார். நற்செய்தியில் எப்படி யோசேப்பின் வழியாக அந்த இயேசு என்ற பெயர் இடப்படுகிறது, அதை பார். அதன் பிறகு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன், ஆவியானவரினால் ஆட்கொள்ளப்பட்டவர். அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். அது எல்லாமே முழுமையான நிறைவு. இதுதான் நற்செய்தி. இப்ப கிறிஸ்துமஸ் என்னது? நற்செய்தி. அவர் உண்மையாக இறைமகன், உண்மையாக நம்மை போல ஒரு மனிதன். ஆக இந்த ஒரு நற்செய்தியைத்தான் நாம் இன்று தாங்கி செல்ல வேண்டும். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இன்னைக்கு இயேசுனுடைய பிறப்புங்கிறது ஏதோ குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட குழுவுக்கோ இல்லை, அனைவருக்கும் உரியவர் அவர் அப்படிங்கிறது. நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா சர்விங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த அம்மா என் கூட இருந்தவங்க காலங்காத்தால் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்லாம் அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்விங் பண்ண அம்மா அந்த அம்மாட்ட, அம்மா நீங்க ஏசாமி கும்பிடுறீங்களா? ஆமா. அம்மா எனக்கு ஏசாமி ஏதாவது செய்வாரா? நீங்க வேண்டிக்குவீங்களா? ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு, என்னம்மா சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர்ல செத்துட்டாரு, எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்க 2 பேரும் கரை சேரணும், உங்க ஏசாமிட்ட எங்களுக்காக வேண்டிக்குவீங்களா? அவர் எங்களுக்கும் செய்வாரா? நாங்களும் வரலாமா கோயிலுக்கு? உடனே அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு, அம்மா நீ எப்பெல்லாம் நீ மனசுக்கு ஃப்ரீயா இருக்கிறியோ நீ சொல்லு, நானே கூட்டிட்டு வரேன். நம்ம சாமி எல்லாருக்கும் உரியவரு, இயேசு எல்லாருக்கும் உரியவரு. படிக்காத அம்மா அவங்க, ஆனா ஜபத்துல இருக்கிற அம்மா. அவங்க இன்னொரு அம்மாட்ட அழகா சொல்றாங்க, இயேசு அனைவருக்கும் உரியவர். அதுதான் கிறிஸ்துமஸினுடைய ஒரு அடிப்படையாக நாம் இந்த கிறிஸ்துமஸ்க்கு வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே எப்ப பாரு கொண்டாடிக்கிட்டோம், அல்லது நமக்கு மட்டுமே இது விழான்னு நினைக்காம இந்த உலகத்துக்கே இயேசுவை விழாவாக கொண்டாடுவதை தாண்டி நாம் தர, இயேசுவை தர யோசேப்பை போல நாமும் ஒரு கருவியா, மாதாவும் இயேசுவும் ரெடி, நம்ம யோசேப்பை போல கூட போகணும், அவங்கள பாதுகாக்கணும், அப்படியே அவங்களோட வாழணும். இவ்வளவுதான். இப்படியாக வாழ ஒரு அழைப்பாக இந்த கிறிஸ்துமஸ்க்கு எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை புதிராய் இருக்கிறது. இந்த வாழ்வுக்கு இயேசு பொருள் தருகிறார். மறைபொருளான மீட்பு நமக்கு வியப்பாய் இருக்கிறது. ஆனால் எளிய கதாபாத்திரங்கள் வழியாக அது சாத்தியமாகிறது. மரியாளை போல, யோசேப்பை போல, எசாயாவை போல, ஆகாசை போல, பவுலடியார் சொல்வதைப் போல நாம் அனைவருமே கடவுளுடைய திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் நாம் நிச்சயமாக பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும், இந்த வாழ்வுக்கு பொருள் பெற முடியும், கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டுடைய பிறப்பு அண்மையில் உள்ளது. அந்த பிறப்பு பெருவிழா உங்களுக்கு பொருள் உள்ளதாக அமையட்டும். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. வாழ்வு